ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரான ரஸ்மலாய் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிச்சனுக்குள்ளார போயிடலாம். நான் இன்றைக்கி ரஸ்மலாய் செய்கிறதுக்கு 1 லிட்டர் பால் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் இதை பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம போட்ட அந்த பால் பாருங்கள் நல்லா வந்து இப்போது பாயில் ஆகிட்டு இருக்குது. ஸோ பாயில் ஆகிட்டு வரட்டும். இதிலிருந்து நம்ம வந்து இன்றைக்கி ரஸ்மலாய் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு பேனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு 1/2 லிட்டர் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரஸ்மலாய் ப்ரிப்பேர் பண்ணி இந்த பாலில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கடாயில் இருக்கிற பால் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம பால் வந்து திரிக்க போகிறோம். திரிச்சு தான் இதில் வந்து ரஸ்மலாய் வந்து பால் செய்ய போகிறோம். ஸோ 2 சைடும் நான் வந்து 2 பேன் வச்சு வந்து பால் ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து இந்த பால்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு, அனதர் சைட் பால்ஸ் எடுத்து போடுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்டேன் அந்த 1 லிட்டர் பால் வந்து நல்லா பாயில் அடிச்சு இந்த டைமில் 1/2 லெமன் நான் வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். லெமன் போட்டோன்னா பால் திரிஞ்சிடும். ஸோ இதுதான் நமக்கு தேவை. ஸோ நீங்கள் வேணால் வினிகர் கூட யூஸ் பண்ணி பால் திரித்து வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் இதாங்க. பால் வந்து நல்லா பாயில் பண்ணி அதுக்கப்புறம் லெமன் பிழிஞ்சு திரிஞ்சிடும். ஸோ இந்த வந்து திரிகிற இது மட்டும்தான், பன்னீர் மட்டும்தான் எங்களுக்கு தேவை. ஸோ ரசகுல்லா ப்ரிப்பேர் செய்கிறதுக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு 2 மினிட் நல்லா வந்து பாயில் ஆனால் பாருங்கள். நல்லா இது வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இதை தண்ணியெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் கூட நீங்கள் வந்து நல்லா இந்த பன்னீரை பிரிஞ்சு எடுத்துக்கோங்க. 1 ஹவருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் மில்கில் வந்து சேஃப்ரான், அதாவது குங்குமப்பூ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் பன்னீரில் கொஞ்சம் கூட மாய்ஸ்சர் இல்லை. இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரஸ்மலாய் ஜீரா செய்கிறதுக்கு நான் வந்து சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப் வந்து சுகரும் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் பாயில் ஆக விடலாம். ஸோ நான் போட்ட அந்த 1 லிட்டர் பால் பாருங்கள் இப்போ நல்லா வந்து திக்காகிடுச்சு. 1/2 லிட்டர் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நான் கலந்து வச்ச அந்த குங்குமப்பூ மில்கை வந்து இதில் ஆட் பண்ணிடலாங்க. ஸோ நல்லா வந்து ஆடை நம்ம வந்து அப்பப்போ வந்து கொஞ்சம் ஆடை எடுத்து விட்டால் தான் ரஸ்மலாய்க்கு வந்து டேஸ்ட்டே அதுதாங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள் நல்லா பண்ணிடுறேன். ரஸ்மலாய்க்கு தேவையான ஷேப்பில் வந்தால் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சுகர் சிரப்பு பார்த்தீங்கன்னா கம்பி பதம் எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட்டு வந்து இந்த சுகர் எல்லாம் வந்து மெல்ட் ஆனால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ரஸ்மலாய் நம்ம வந்து ஆட் பண்ணுற மில்க் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து திக்காக வந்துடுச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பன்னீர் பால்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சுகர் சிரப்பு. இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த ரஸ்மலாய் பால்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க, அதாவது பன்னீர் பால்ஸை. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மில்கில் ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்லேருந்து 7 மினிட் வரைக்கும் நல்லா வந்து இதை பாயில் ஆகி விடணுங்க நம்ம. ஸோ ஒரு டாப் போட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா பால்ஸும் இந்த மாதிரி சுகர் சிரப்பில் ஆட் பண்ணி ஒரு டாப் போட்டு மூடி வச்சிடலாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 5லேருந்து 7 மினிட் நல்லா வந்து சிம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஸோ வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டபுள் சைஸாக இது வந்து ஆகியிருக்குங்க. ஸோ அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அந்த வந்து டெக்ஸ்சர் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. ஸோ 5 மினிட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணிடுறேன். பாருங்கள் நல்லா வந்து டபுள் சைஸாக ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அந்த ரஸ்மலாய் பால்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா வந்து டபுள் சைஸாக ஆகிடுச்சு. ஸோ நல்லா சுகர் சிரப்பு வந்து ஓடி இருக்குது. ஸோ இப்போ வந்து அனதர் சைடு வந்து டர்ன் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரஸ்மலாய் மில்க்கும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நல்லா வந்து சாஃப்ரான் போட்டு பார்க்குறதுக்கு கலர் பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது. இந்த பால்ஸும் இதோட ஆட் பண்ணிடலாம். ஸோ மீதி இருக்கிற இந்த ரஸ்மலாய் பால்ஸும் இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து ஊற விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்ச ஒரு பவுலில் வந்து இந்த ரஸ்மலாய் பால்ஸை ஆட் பண்ணி அது மேலே வந்து நீங்கள் அந்த ரெடி பண்ணி வச்ச நல்லா திக் மில்க், அதாவது அந்த மலாய் சொல்லுவோம் நம்ம, ஆடை படிஞ்ச அந்த மில்கை வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் நட்ஸு பாதாம் பிஸ்தா உங்களுக்கு என்ன நட்ஸ் வந்து விருப்பமோ அந்த நட்ஸை இந்த மாதிரி மேலே வந்து கார்னிஷாக நீங்கள் டெக்கரேட் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ அவ்வளோதாங்க பாருங்கள் நம்மளோட அந்த ரஸ்மலாய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ எவ்வளோ கலர்ஃபுல்லான அட்ராக்டிவான அந்த டெக்ஸ்சர் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இந்த மாதிரி வந்து குங்குமப்பூ கலந்து இதில் நீங்கள் பண்ணுறதுனால அந்த கலரே வந்து நேச்சுரலாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து நல்லா இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட இன்றைக்கி நான் வந்து ரஸ்மலாய் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபீட்பேக் எல்லாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.